இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம இன்ஷாட் ஆப்பில் எப்படி நீங்களே எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ கொடுத்து பிளாங்க் ஸ்க்ரீன் ஃபஸ்ட் எடுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ டைமுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமுக்கு வந்து கீழே டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ கீழே கிளிக் பண்ணி நான் ஒரு 25 செகண்ட் கிட்ட வச்சுக்கிறேன். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ டைம் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பிஐபி மோடு போங்க. இப்போ ஒரு நான் டெம்ப்ளேட் வந்து ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து சென்டரில் சுற்றிட்டே இருக்கும், கீழே டைமர் ஓடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 செகண்ட் தான் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா 25 செகண்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோவே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு காப்பி வரும். மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா 24 செகண்ட் வந்துடுச்சு. 3/8/24. அடுத்து மறுபடியும் வேணால் டூப்ளிகேட் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அதே பிஐபி மோட்லேயே ஃபோட்டோ வந்து சென்டரில் ஆட் பண்ண போகிறோம். பிஐபி ப்ளஸ் கொடுத்து நீங்கள் எந்த சாங் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுட்டு கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னு இருக்கும். மாஸ்கில் 4வது சர்க்கிள் ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதை கரெக்டாக இந்த சென்டர் சர்க்கிளோட நடுவில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் இருக்கும், 5 செகண்ட் தான் இருக்குது. கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதில் 2 வேலை தான். ஒன்று சாங் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது. அதை பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மியூசிக் போயிருக்கேன். மியூசிக் போயிட்டு மியூசிக் ப்ளஸ் கொடுத்து மை மியூசிக் போய்க்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க ஆடியோ எடுத்துக்கலாம். நான் வீடியோ ஃபைல் தான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்து அந்த வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆடியோ இங்கே விழுந்துடும். ஸோ ஆடியோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிரிக் வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ டேரெக்டாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த சாங்கோட லிரிக்கை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனது உயிரே சாங்கோடது தான். ஸோ இந்த நீங்கள் போட்ட ஆடியோ ஃபைலில் எந்த இடத்துல லிரிக் ஸ்டார்ட் ஆகுதோ அதே லிரிக்கை இங்கே நீங்கள் எடுக்கணும். ஸோ நான் லிரிக் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் லிரிக்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இங்கே டெக்ஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ டெக்ஸ்ட் மோடு போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணுங்கள். அதிலே எடிட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஃபோன்ட்டு என்ன ஸ்டைல் ஃபோன்ட்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டோட கலரை வந்து பேலட்டில் போனீங்கன்னா கலரை மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலரு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, உங்கள் சாய்ஸ் தான். அந்த ரெட்டு வச்சுக்க போகிறேன். இந்த எல்லோ நல்லாயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி கலர் மாற்றிக்கிங்க. கடைசியாக டிரான்சிஷன் இருக்கும். டிரான்சிஷன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரெக்டாக ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான். இனிமேல் அதோட முடிஞ்சது. அடுத்த லைன் இனிமேல் நமது இதழ்கள் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அவ்வளோதான். இது அடுத்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ஒர்க் மட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகான வீடியோ ரெடி. ஸோ இதே ஸ்டெப்பை நீங்கள் சாங் எண்டு வரைக்கும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இதை சொன்னோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் இதே ஸ்டெப்பு தான், காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும். அகைன் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.